நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இப்போது நாளுக்கு நாள் கொரோனாவோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிட்ருக்கு. நம்ம இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் வந்து பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாகிட்டுருக்கு. நாளுக்கு நாள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குதே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்சது மாதிரியே தெரியலை. அப்படி இருக்கிற நிலையில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பணிபுரிந்து வரும் நம்ம இராணுவ வீரர்கள், அப்புறமா சிஏஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் இந்த மாதிரி மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து அவங்க அங்கேருந்து சொந்த வீட்டுக்கு வர முடியாமல் ரொம்ப வந்து தவிச்சிட்ருக்காங்க. இப்போது அப்படி கஷ்டப்பட்டு அங்கேருந்து லீவ் வாங்கிட்டு வந்தால் கூட நம்மளோட தமிழகத்தில் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அப்புறமா குவாரண்டைனில் எந்த மாதிரி வைக்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போது நானே நேரில் நான் பார்த்தேன். இப்போது கேரளாவில் வந்து ஃப்ளைட்டில் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து நம்மளோட களியக்காவிளை, நம்மளோட தமிழக பார்டர் களியக்காவிளை வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப ஒரு பாதுகாப்பாக வராங்க. அந்த களியக்காவிளையில் இருந்து அவங்கள வந்து செக்கப் பண்ணி அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் உள்ளே கொண்டு வரும்போது அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணுறாங்க, செக்கப் பண்ணுறாங்க. இது வந்து எந்த அளவில் அவங்க குவாரண்டைன் பண்ணி செக்கப் பண்ணுறாங்கங்கிறத பற்றி அவங்க சொல்கிறத கேட்டால் நமக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலையில் வந்து அமையுது. அவங்க ஒரு அடிப்படை வசதி, ஒரு கழிப்பறை வசதி கூட சரியாக இல்லாமல் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவர்களது அந்த பரிதாப நிலைக்குரிய அந்த வீடியோ வந்து நீங்களே வந்து நேரில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. வணக்கங்க. பார்த்துங்க, இவங்க எல்லாரும் நம்ம ஜவான், நம்மளை காக்கக்கூடியவங்க, நாட்டுக்காகவும் நமக்காகவும். இவங்க எங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க. ஜம்முலேருந்து, ராஜஸ்தான் அங்கே இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆற்றூர் கொரண்டாவில் வந்து கொண்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. மரியா இன்ஜினியரிங் காலேஜுக்கு இந்த ஹாஸ்டல், பழைய ஹாஸ்டல், பாலடைஞ்ச ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது, அந்த வீட்டில் வந்து போட்டிருக்காங்க. இவங்களுக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை, டாய்லெட்டும் சரி, பாத்ரூம் சரி. அங்கே வந்து எந்த பக்கெட்டோ எந்த ஜக்கோ இல்லை. அவங்களுக்கு குளிக்க முடியாது, எதுவுமே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதிகாரிகிட்ட எல்லாம் பேசியாச்சு. அதிகாரிகள் வந்தாங்க, இப்படி தான் பண்ண முடியும், இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா அவங்களை எஃப்ஐஆர் போடுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க. எல்லாரையும் ஒரு அடிக்கிற மாதிரி உள்ள நிலைமையிலே அவங்க பேசுகிறாங்க எல்லா அதிகாரிகளும். இங்கே வந்து குழந்தைகளை வச்சுட்டு ஒரு பெண் இருந்தாங்க, சின்ன குழந்தை, 18 மாதமான குழந்தை, தரையில் வந்து தான் படுக்கணும். ஒரு இரும்பு கட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த வசதியும் கிடையாது. அவங்களுக்கு டாய்லெட் போகிறதுக்கோ பாத்ரூம் போகிறதுக்கு எந்த இதுலையுமே அங்கே அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அதுவும் பக்கத்து ரூமில் போய் தான் போகணும். இரவு நேரத்தில் அவங்க எப்படி போவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் யாராவது நாட்டில் அவங்க ஒரு மிலிட்ரிக்காரன் இறந்துட்டானா, நாடெல்லாம் நமக்காக இறந்தான் அப்படின்னு நீங்கள் குரல் கொடுக்குறீங்களே, இந்த உயிரோடு இருக்க எங்களுக்காக வேண்டி ஏதாவது நீங்கள் ஒன்று பேசுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் இதை ஒரு ஷேர் பண்ணி இது எல்லா இடத்துலையும் போகணும். தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்காக நிறைய பண்ணி தராங்க, ஆனால் இங்கே உள்ள அதிகாரிகள் அதை சரியாக பண்ணலை. அதுதான் இந்த இப்போ ஒரு ஜவான் இவங்க காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட நான் வந்து எல்லை பாதுகாப்பு, இந்திய எல்லை பாதுகாப்பு பிஎஸ்எஃப்லேருந்து 48வது பட்டாலியன் சாம்பாலேருந்து வந்திருக்கேன். காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்லேருந்து நாங்கள் பார்டர்லேருந்து சனிக்கிழமை காலையில் வந்தது. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தோம். ஃப்ளைட்டில் வந்து இன்னைக்கு காலையில், நேற்று நைட்டு டெல்லியில் ஏறி இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தோம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இருந்து களியக்காவிளை பார்டர் வர எங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியாக நாங்கள் வந்தோம். அதுக்கு பிறகு களியக்காவிளை பார்டர் இருந்த அப்புறம் எங்கிட்ட அந்த இ பாஸ் இல்லை, அது பாஸ் இல்லைன்னு எங்களை போட்டு கொமைச்சாங்க. நாங்கள் மதியமே சாப்பிடலை, மதியமும் சாப்பிடாம அங்கேயே இருந்து கடைசியில் 4 மணி போல் எங்களை கொண்டு களியக்காவிளையில் ஒரு சுகாதார நிலையத்தில் கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு அங்கே எங்களுக்கு சளி டெஸ்ட் எடுத்துட்டு, ரெண்டாவது ஆற்றூர்ல உள்ள மரியா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அங்கே உள்ள ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டலில் வந்து எப்போ உள்ள ஹாஸ்டல் எப்போ ஆட்கள் இருந்து என்னன்னு தெரியாது, புல்லும் அது விதமாக பாம்பு பிடிச்சி கிடக்கு. ரெண்டாவது பாத்ரூம் ஒரு அடிப்படை வசதி கிடையாது, பாத்ரூமில் பக்கெட்டு கிடையாது, பாத்ரூம் எல்லாம் உடஞ்சி கிடக்கு, அது கருணி கலர் எல்லாம் மாறி ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது குடிக்க தண்ணி கிடையாது, சுத்தமாக தண்ணி கிடையாது. இங்கே ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து அரண்மனையில் உள்ள லேடி, அவங்களுக்கு வந்து கை குழந்தை இருக்குது, அதுக்கு பால் கிடையாது, வெளியே வந்து பால் வாங்க விட மாட்டாங்க. ரெண்டாவது சுடு தண்ணி கிடையாது, அந்த குழந்தை இருந்து அழுதுகிட்டு இருக்கு. இங்கே நாங்கள் இவ்வளோ ரிப்போர்ட் பண்ண பிறகு இப்போ ஒரு அரை மணிக்கூருக்கு வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் தாசில்தாரும் வந்தாங்க. அந்த தாசில்தாரும் மேடம் சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிறீங்களா இருங்க, இல்லைன்னா போறீங்களா போங்க. அடுத்தல அந்த சப் இன்ஸ்பெக்டர் எங்களை எப்படி சொல்லாருன்னா, அவர் எங்களை மிரட்டாரு எப்படின்னா, அது உங்களுக்கு மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம், கொரோனாயை பரப்புறீங்கன்னு எஃப்ஐஆர் போடுவோம் அப்படி சொல்கிறாங்க. மிலிட்ரிக்காரங்க அவங்களே நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறோம், உங்களெல்லாம் நாங்கள் டிஹெச் இவர்கிட்ட எஸ்பிட்ட பேசியாச்சு, உங்களெல்லாம் யூனிட்டுக்கு, ரெண்டாவது நீங்கள் வேலை பார்க்க இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணி நாங்கள் சொல்லியாச்சு அப்படின்னு எங்களை மிரட்டாரு. வா போனி, ஒரு மரியாதையே கிடையாது. ஏதோ அவங்க வீட்டு நாயை விட கேவலமாக ஜவான் எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கு ஒரு தமிழக அரசு ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் இங்க எல்லாம் சொல்றீங்க மிலிட்டரிக்காரன், நாங்க படக்கூடிய கஷ்டம் தான் எங்களுக்கு தெரியும். நைட்டு பகல் ஒரு முழிப்பு, ஒரு சரியான சாப்பாடு இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு ஒரு மாசத்துக்கு 1 மாசம் லீவுக்கு வந்து எங்களை இப்படி நாயை விட கேவலமா நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ எடுங்க.